இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை நம் தாயின்றி வெற்றியில்லை, தாய் இருக்கின்ற போது தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக சிறப்பான விதத்தில் கொண்டாடுவதற்கும் மகிழ்வதற்கும் அந்த ஆண்டவருடைய பிறப்பை நாம் மற்றோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இன்று சனிக்கிழமை, அதுவும் மாதத்துடைய 4வது சனிக்கிழமையும் கூட. இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் சரியாக காலை 10:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதம், அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி முடிந்தோனே குணமலைக்கு வழிபாடும், தொடர்ந்து அன்பின் விருந்திலும் பங்கேற்று மிகுதியான அன்னையுடைய இறை ஆசிரோடு இல்லம் செல்ல மீண்டும் இந்த ஆலயத்துக்கு சாட்சியாக வர உங்களை அன்போடு வருகை என அழைக்கின்றேன். இன்றைய நாளில் பெயர் சூட்டக்கூடிய விழா, அதுவும் தவமிருந்து வரத்தில் பெற்றெடுத்த மகனுக்கு சக்கரியாவும் எலிசபெத்தும் யோவான் என்று பெயர் சூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நாளில் நடக்கின்றது. ஆப்பிரிக்க நாட்டின் பூர்வ குடிமக்கள் இவ்வாறாக பெயர் சூட்டுவார்களாம். பல பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை வாசிக்கின்ற போது, எந்த பெயரை வாசிக்கின்ற போது குழந்தை அழுகின்றதோ அந்த பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டுவார்களாம். அடுத்தது மலேசிய நாட்டில் வாழ்ந்த பூர்வகுடி பழங்குடியினர் மக்கள் மரக்கட்டையில் பெயர்களை எழுதி அதை குழந்தைக்கு முன்பாக போட்டு விடுவார்களாம். குழந்தை எந்த மரக்கட்டையை இருக்கின்றதோ, அதை தொடுகின்றதோ அந்த பெயரையே அந்த குழந்தைக்கு சூட்டுவார்களாம். எஸ்கிமோக்கள் என்ற பழங்குடியினர் மக்கள் மத்தியிலே நண்பரோ அல்லது வேறு யாரோ கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறை தொட்டு பெயர் சூட்டுவார்களாம். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டப்படுமா. அமெரிக்க நாட்டு செவ்விந்தியர்கள் என்று அழைக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்ததா. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையுடைய தகப்பனார் எந்த பொருளை பார்க்கின்றாரோ அந்த பொருளுடைய பெயரையே குழந்தைக்கு சூட்டுவார்களாம். இன்று பெயருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டா? இவ்வாறாகத்தான் ஒருவர் கேட்டாராம், இன்னும் பிள்ளைக்கு பேர் வைக்கலையா அப்படின்ட்டு. பேர் வைக்கணும், ஆனால் இன்னும் ஜாதகம் பார்க்கல, நியூமராலஜிக்கல் வித அடிப்படையில் பெயர் சூட்டணும். பிள்ளைக்கு கால கேல கூல ஆரம்பிக்கிற மாதிரி பெயர் இருக்கணும், அதுதான் ராசியான பெயரா என்று பற்பல விதத்தில் இன்னைக்கு ஷார்ட்டாக வைக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய எழுதக்கூடிய விதத்தில் இருக்கணும் என்று பெயர் தேர்வு செய்யக்கூடிய விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. ஏன் இந்த பெயரை எனக்கு சூட்டினார்கள், என்ன காரணம் என்றெல்லாம் யாரும் அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அது ஒரு அர்த்தமே இல்லாத பெயர்களை கூட பிள்ளைகளுக்கு நாம் சூட்டக்கூடிய ஒரு, அதிலும் கிறிஸ்துவ பெயர்களை, புனிதருடைய பெயர்களை சூட்டுவதே பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கூட. இப்போது ஆலயத்துக்கு குழந்தைகளை அழைத்து வருவதற்கு முன்பாகவே மருத்துவமனையிலே பெயர் சூட்டக்கூடிய விழா, அப்போதுதான் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படுகின்றது. பிரியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுக்கு யோவான் என்று, அவருடைய குடும்பத்தில் யாரும் யோவான் என்று பெயர் சூட்டாத நிலையில் வாய்ப்பேசாத சக்கரியா கூட எழுது பலகையை வாங்கி யோவான் என்று வைங்கள் என்று கூறுகிறார். மற்றவருடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். தான் நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒரு ஏழை படித்து வாழ்க்கையில் முன்னேறி வசதி வாய்ப்போடு இருக்கின்றார் என்றால் மற்றவர்கள் அவருடைய உழைப்பை பார்த்து, அவருடைய கஷ்டத்தை பார்த்து, அவருடைய மேன்மையை பார்த்து, அவருடைய விடாமுயற்சியை பாராட்டக்கூடிய நபர்களாகவே நாம் இருக்க வேண்டுமே தவிர அவருடைய வளர்ச்சியை பார்த்து போட்டியோ பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ அல்லது காய்மகாரமோ
கொள்ளாத நபர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார் எலிசபெத். எலிசபெத்தோடு அந்த ஊரே ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்றது. அடுத்தருடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி, அடுத்தருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். இதோ நான் நல்லா இல்லைனாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் என்று நினைப்பது தான் ஒரு பெருந்தன்மை. அதுதான் கிறிஸ்தவ மதிப்பீடு கூட. பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுடைய பெயர் சூட்டக்கூடிய விழா. இன்று நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போமா, ஏன் எனக்கு இந்த பெயர் சூட்டினார்கள்? அதற்கு அர்த்தம் இருக்கின்றதா? புனிதர்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோமா? அல்லது ஜாதக அடிப்படையில் அல்லது வேறு ஏதாவது எங்கேயாவது சோசி அடிப்படையில் பெயர் சூட்டி இருக்கின்றார்களா? பெயருக்கும் எனக்கும் பொருத்தம் உண்டா? பிரியமான சகோதரர்களே, நிறைய நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், சாந்தி என்று வைத்திருப்பார்கள், அங்கு சாந்தமே இருக்காது. சுந்தரி என்று வைத்திருப்பார்கள், சுந்தரமே இருக்காது. அழகு என்று வைத்திருப்பார்கள், அழகே இருக்காது. ஆரோக்கியம் என்று வைத்திருப்பார்கள், ஆரோக்கியமே இருக்காது. பிரியமான சகோதரர்களே, இவ்வாறாக பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையை கூட நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சில நபர்கள்ட்ட மத்தி தான். ஒரு சில பெயர்கள் இரக்கமும் பரிவும் கொண்ட பெயர்களாகவே அமைந்துவிடும். ஒரு சில பெயர்களாலே அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். பெயர் சூட்டுவது நமக்கு முக்கியம்தான். ஆனால் அந்த பெயருக்கும் வாழ்க்கைக்கும் முக்கியம் இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தான் தீர்மானிக்க முடியும். பிரியமான சகோதரர்களே, இன்று நாம் நினைப்பதெல்லாம் எனக்கு ஏன் இந்த பெயர் சூட்டினார்கள்? பெற்றோரிடம், தாத்தா பாட்டியிடம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதோ அந்த பெயர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியதாக, ஆண்டவருடைய வல்லமை உணரக்கூடிய, அந்த ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழக்கூடிய நபர்களாக திருமுழுக்கு யோவானை போல நாமும் வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இன்று யோவான் என்று பெயர் சூட்டக்கூடிய ஒரு அற்புதமான விழா. திருமுழுக்கு யோவான் உனக்கு முன்னோடியாக இருந்தார். யோவான் அற்புதமான பெயர். அப்பா தகப்பனே, எங்களுடைய பெயரும் அதே போல அற்புதம் நிறைந்ததுதான். பெயருக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய நடத்தைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். பெயருக்கேற்ற வாழ்வு, பெயருக்கேற்ற பேச்சு, பெயருக்கேற்ற நடத்தை, பெயருக்கேற்ற நன்னயத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து வழி நடத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.